அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில் ஒன்று இருந்திருக்கும். அது எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷாவ்தியாவ் எடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஹீரோவும் அதை எடுக்காமல் விட்டுருப்பான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட அவனுக்கு வேறு வழி இல்லை. சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவனுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு ஒருத்தனை அடித்து தள்ளி விட்டா இன்னொருத்தன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னடா இது இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு இவன்கிட்டயும் வந்து இவன் சண்டை போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு என்னன்னா, டே பையா, முதல்ல இந்த இடத்துக்கு நாங்கள் தான் வந்தோம். ஸோ இந்த ட்ரெஷர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ முதல்ல வந்தா என்னப்பா, ஆக்சுவலாக யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ட்ரெஷர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க சண்டை இங்கே மேலே போய்கிட்டு இருக்கா. கீழே ஒருத்தன் விழுந்தான் பார்த்தீங்களா, அவன் எந்திரிச்சு நின்று பார்க்குறான். அவன் கண்ணு முன்னாடி இப்போ அந்த பில்லு இருக்கு. ரைட்டு, நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இவங்க ரெண்டு பேரும் கண்மூடித்தனமாக சண்டை போட்டிருக்காங்க. திரும்பி பார்த்தா அவன் பயங்கர வேகமாக அந்த ஃபர்னஸை நோக்கி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஷாவ்தியாவ் தடுக்குது. வேண்டாம் போகாத, அவங்களால பில்லை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவன் அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவன் கிட்டத்தட்ட ஃபர்னஸ் கிட்ட போயிட்டான். அவன் என்ன சொல்கிறான், இந்த பில் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ளுக்குள்ளே விட்டா அங்கே ஒரு பிளாக் மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. என்னடா இது பிளாக் கலர் மிஸ்ட்டு, ஐயோ கை வேற வரமாட்டேங்குதே அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் கை துண்டாயிடுமா. அலறாங்க அவன். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதான் ஷாவ்தியாவ் சொல்லுது, அது வந்து டெத் எனர்ஜியா. அந்த ஃபர்னஸை சுற்றி டெத் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. இது முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிடுச்சு. அதனால தான் இவனை நிறுத்திடுச்சு. இந்த அடிப்பட்டவனா கத்துறான், டே என்னை ஹீல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு கும்பல் இருக்குல்ல, அவங்க பார்க்குறானுங்க, என்னடா அது பிளாக் மிஸ்ட்டு, முதல்ல அந்த பிளாக் மிஸ்ட்டை அப்புறப்படுத்துங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கும்பல் உள்ளுக்குள்ளே இறங்கி என்ன பண்ணுது, மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுது. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த டார்க் மிஸ்ட்டை அப்புறப்படுத்துறாங்களாம். நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், அட முட்டா பசங்களா, அதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படிங்கிறான். இப்போ ஷாவ்தியாவ் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு ஃபர்னஸ் இருக்குல்ல, அதை மறுபடியும் நம்ம எரிய வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு டார்க் எனர்ஜி போயிடும் அப்படின்னு சொல்லுது. எப்படா இது எரிய வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஃபார்மேஷன் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. இவன் என்ன பண்ணுறான், ஷாவ்யானை கூடவே கூப்பிட்டு போகிறான். அந்த ஒரு இடத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பார்க்குறான். அந்த இடத்துல ஃபார்மேஷன் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஷாவ்யான் கேட்குது, இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அந்த ஸ்டோன் பவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ஃபார்மேஷனை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியுமே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனை சரி பண்ணியிருப்பான். ஸோ இவனுக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை. இங்கே இவங்க எல்லாம் அந்த பிளாக் ஃபாக் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே, அது என்னமோ சாதாரணமாக தாங்க இருந்துச்சு. இவனுங்க பண்ண வேலையில் அது பெருசாக மாறி ரெட்டு கலரில் சேஞ்ச் ஆகி இவங்க எல்லாருமே கொலவெறி கொண்டு தாக்குதல் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை கூட அது தாக்குதுங்க. இருந்தாலும் ஷாவ்யான் அதெல்லாம் தடுத்து விடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக இந்த ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த ஃபர்னஸ் எரியுது. அப்போ அங்கே இருக்க அந்த டெத் எனர்ஜி அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போது ஷாவ்தியாவ் சொல்லுது, சீக்கிரம் போட அந்த பில்லை எடுத்துரு அப்படின்னு சொல்லுது. இவனும் வேகமாக போகிறான். கீழே இருக்கவங்க பார்க்குறானுங்க, ரைட்டு இந்த பையனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அட்டாக் பண்ண வராங்க. ஸோ ஒரு பக்கம் ஷாவ்யான் சமாளிக்க, இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்ணுறான், லிந்தாங் மற்றவங்களெல்லாம் அடித்து தள்ளிட்டு அந்த பில்லை எடுக்கலான்னு போனால் இந்த கை வெட்டப்பட்ட ஒருத்தர் தான் இல்லை, அவன் வந்து தடுக்கிறான். இப்போ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உதையை கொடுத்து தூரமாக தள்ளியாச்சு. இருந்தாலும் அவனுக்கு சரியான கோவம். இப்போ நம்ம ஹீரோ பில்லை எடுக்கலாம் அப்படின்னு போனா அந்த ஃபர்னஸ் ஆடுமா. என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் அந்த செயினை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கிடைக்காத ஒன்று யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஸோ அங்கே இருக்க செயின்ஸ் எல்லாத்தையுமே சராமரியாக வெட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு ஃபர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி ஆடி கீழே விழுது. கீழே வந்து லாவா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சுங்க ஃபர்னஸு. மற்றவங்களுக்குலாம் சரியான கோவம், யாரா அவன் பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், எனக்கு கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு நெருப்புக்குள்ளே குதிக்கிறாங்க அவன். இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, அந்த பையனுக்கு என்னடா பைத்தியத்தையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போனவன் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான், வெளியில் வந்துடுறான். வந்தவன் கையில் அந்த பில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு அந்த ஸ்டோன் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சார் உள்ளே எரிஞ்சு பஸ்மமாயிருப்பாரு. இப்போது நம்ம ஹீரோ கையில் இந்த பில் இருக்கிறத பார்த்த உடனே இவங்க சும்மா இருப்பாங்களா, விடாதீங்கடா அந்த பையனை புடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வராங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், ரைட்ரா உங்களை என்ன பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு அவனோட அந்த டிவாவரிங் சீலை வெளியில் எடுத்துடுறாங்க. அதில் வேற லைட்னிங்கை கம்பைன் பண்ணி வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே இவங்களால நகரவே முடியல. என்னடா பவர் இது, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறானுங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேர் வெளியில் போயாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யாரையுமே கொல்லலை. அவனுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ வெளியில் போனவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகுறாங்க. லிந்தாங்கும் ஓரளவுக்கு அடிபட்டிருக்கு போல தெரியுது. இருந்தாலுமே என்ன சொல்கிறான், ஒன்றும் பெருசாக இல்லை, மைனர் இன்ஜுரிஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். ஷாவ்தியாவ் வெளியில் வந்து கத்துது, ஏண்டா உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஏன்னா அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபயராம். இந்த ஸ்டோன் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லைனா நீ செத்தே போயிருப்படா அப்படிங்குது. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த பில்லை எடுத்து கொடுக்குறான். அது அப்படியே பேனு பார்க்குது. அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன சொன்னேன்,
உன்னுடைய பாடியை ரீஷேப் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுவும் வாங்கிக்கிச்சு. கையில் வாங்கிட்டு அதை அப்படியே பார்க்குது. சரி வாயில் போடலாம் அப்படின்னு போகுது, ஆனால் போடல. அதான் இவனுக்கு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இப்போ பாடியை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகுமா. நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், ட்ரெஷரை தேடி வந்திருக்கோம். முதல்ல நம்ம அந்த வேலையை பார்ப்போம். இங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஷாவ்தியா லிந்தாங்க கேட்குது, உனக்கு அடிபட்டிருக்கா, நீ ரெக்கவர் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. அவனா சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல போய் இறங்கி பார்க்குறாங்க, அந்த இடமே ஒரு மார்க்கமாக இருக்குங்க. இந்த பேய் பிசாஸ் எல்லாம் வாழும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. அங்கே ஒரு ஸ்டோன் டேப்லெட் இருக்குது. அதில் போய் பார்த்தா தியன்காங் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குப்பா. இந்த ஒரு அலையன்ஸை பற்றி நம்ம ஷாவ்தியாவுக்கு ஓரளவுக்கு தெரியுது. அதில் ஏகப்பட்ட செக்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே என்ன செக்டார் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்டா அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், உள்ளுக்குள்ளே ஏதாவது சீக்ரெட் டெக்னிக்ஸ் இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படிங்கிறான். இருந்தாலும் ஜாக்கிரதையாக போவோம்டா, இந்த செக்டாரை பார்த்தா எனக்கு ரொம்ப சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. உண்மையாகவே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ மாய மந்திரம் பண்ணுறவங்க சில மாதிரியே இருக்குது. பேய் பிசாசெல்லாம் வாழற இடம் மாதிரியே இருக்குது. அப்போது ஷாவ்தியாவை கேட்குது, நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குது. அதாவது இவங்க உள்ளுக்குள்ளே வந்ததுலேருந்து யாரோ இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்குது. இப்போது ஷாவ்யான் கத்துறான், டேய் நம்ம வந்த வழியை காணோண்டா அப்படின்னு கத்துறான். அந்த வழி வந்து மறைஞ்சு போச்சு. ஆஹா இது ரொம்ப மிஸ்டீரியஸ் பிளேஸ் போல தெரியுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா யாரோ பயங்கரமாக கதறாங்க. என்னடா கதற சத்தம் கேட்குது, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே உண்மையாகவே மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆவிகள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இவனுங்க என்னமோ அதை எதிர்த்து அடிக்கலாம் தான் பார்க்குறானுங்க. ஆனால் எவ்வளோ அடித்தா கூட அதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஆனால் அந்த ஆவிகள் அட்டாக் பண்ணால் இவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. இப்போது நம்ம லிந்தாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஒருத்தன் ஓடி வரான் லிந்தாங்க கிட்ட. ஆனால் வர வழியில அந்த ஆவியை அட்டாக் பண்ணி அவனை செத்து போயிட்டான். இப்போது நம்ம ஷாவியான் என்ன பண்ணுதுன்னா, நான் போய் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை போய் அட்டாக் பண்ண இதோட அட்டாக்கும் ஒர்க் ஆகலை. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா மென்டல் பேரியர் அப்படிங்கிறத போட்டு தடுத்து காப்பாற்றி விடுறான். இப்போது ஆவிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது, லிந்தாங் பக்கம் தான் வருது. அதுங்கெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வேற யாரோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே பூந்து அந்த ஆவி அடிக்கிறாங்க. யாராவன் அப்படின்னு பார்த்தா இவனுமே வந்து ஒரு ஹெவன்லி சிம்பிள் மாஸ்டர். இந்த ஆவி வந்து இவனை பார்த்தோன்னா செம கோவப்படுதுங்க. மொத்த ஆவியும் இவனை சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த ஆவிகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அவன் சும்மா இருப்பானா, அவனை என்ன பண்ணுறான், அந்த லைட்னிங் சிம்பிள் சீல் அப்படிங்கிறத பயன்படுத்தி அங்கே எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஆவிகள் எல்லாத்தையும் அழிச்சு விட்டாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆட்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே உயிரோடு இல்லை. அடுத்து அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ கிட்ட இறங்கி வரான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ரைட்டு அடுத்த 7 வந்துருச்சு போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். வந்தவன் தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்ப்பா. இப்போ அவன் என்ன கேட்குறான், என்ன மாதிரி நீயும் வந்து ட்ரெஷர் தேடி வந்தியா அப்படின்னு கேட்குறான். பின்ன வேற என்னடா தேடி வருவாங்க, மனசாட்சி இல்லையா அவனுக்கு? ஆமாங்க ட்ரெஷர் தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லிந்தாங்க சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், ஆனால் தப்பான இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே 2 பேரும் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபார்மேஷன் இருக்கான். ஸோ எங்கே போனாலும் சுற்றி சுற்றி இங்கேயே தான் வந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஃபார்மேஷன் தானே, அதோட சென்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அடித்து உடச்சிட்டா முடிஞ்சு போகுது அப்படிங்கிறான். இவனா சொல்கிறான், அது அவ்வளோ ஈஸி கிடையாது, இது கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம எந்த பக்கம் போனாலும் திரும்ப திரும்ப அது நம்மளை இங்கேயே அமைச்சிக்கிட்டு இருக்கு. இது அவ்வளோ ஈஸி கிடையாது, நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன், என்னால் ஏதாவது பண்ண முடியுமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க. இப்போ இவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், லிந்தாங்க கிட்ட பேசுகிறான். நம்ம என்ன ஒரு ப்ரொபோசல் போட்டுக்கலாம், அதாவது நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாம். இந்த ஃபார்மேஷனை நம்ம ஒன்று சேர்ந்து உடச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க ட்ரெஷரை நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். லிந்தாங்க என்ன சொல்கிறான்னா, நீ நல்லதுக்கு தான் சொல்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் நானும் என்னோட பிரதரும் பார்த்தோன்னா எப்பவுமே தனியாக தான் வேலை செஞ்சுருக்கோம், வெளியாட்கள் கூட நாங்கள் வேலை செஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஷர் ஹண்டிங் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சொந்த முயற்சியில் அவங்களுடைய திறமையை பொறுத்தது. ஈக்குவல் ஷேரிங்லாம் தேவையில்லைங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இவனுக்கு சரியான கடுப்புங்க, இவனுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பாகிறான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.